கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1656 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் இந்த செய்தியின் வாயிலாக தொடர்ந்து தொடர்பு கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளின் வார்த்தை ஏசாயா 33 அதிகாரம் 15, 16 வசனத்தினுடைய பகுதிகளை உங்களுக்காக வாசிக்கின்றேன். நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடி தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடி தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான். இன்னும் எனக்கு பதவியிலே உயர்வு கிடைக்கவில்லையே, என் தொழில் என் வியாபாரம் உயரவில்லையே, என் கடை இன்னும் செழிக்கவில்லையே, வியாபாரம் செழிக்கவில்லையே, என் விவசாயம் இன்னும் செழிக்கவில்லையே என்று கலங்கி நிற்கிற மகனை, நீ உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவதற்கு, நீ ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு தேவன் இங்கே 6 காரியங்களை உன்னை பின்பற்றச் சொல்கிறார். 1, உன் வாழ்க்கையிலே நீ நீதியாய் நடக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் நீதிபரர், இயேசு நீதிபரர். ஆள் பார்த்து, மனிதன் பார்த்து, தேசம் பார்த்து உதவி செய்கிறவர் அல்ல, எல்லாருக்கும் உதவி செய்கிறவர். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் மனிதர்கள் அப்படி வாழ்கிறார்கள், பிரிந்து பிரிந்து வாழ்கிறார்கள். ஆனால் கர்த்தர் அப்படி எந்த மனிதனையும் பிரித்து பார்ப்பதில்லை. நீதியாய் நடந்து உன் வாழ்க்கையை, நீதியை கடைப்பிடித்து நீ இருக்க வேண்டும். 2, செம்மையானவைகளை பேச வேண்டும், கர்த்தருக்கு பிரியமானவைகளை பேச வேண்டும். 3, இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுக்க வேண்டும். பிறரை துன்பப்படுத்தி ஆதாயம் அடையாதே. 4, பரிதானங்கள் வாங்காதபடி, லஞ்சம் வாங்காதபடி கைகளை உதறு. லஞ்சம் வாங்கவே கூடாது. 5, இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதே, வன்முறையை கேளாதே, வன்முறை யோசனைகளை நம்பாதே, கேளாதே. 6, ஸ்தோத்திரம், பொல்லாப்பை காணாதபடி கண்களை மூடிக்கொள். இந்த 6 காரியங்களை நீ செய்வாயானால் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில், உயர்ந்த இடங்களில், செழிப்பான இடங்களில் நிறுத்துவார். உன் தொழில் விருத்தியாகும், வியாபாரம் விருத்தியாகும், வேலையிலே உயர்வு கிடைக்கும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, செம்மையாய் வாழ்ந்து, நீதியாய் வாழ்ந்து, லஞ்சம் வாங்காதபடி வாழ்ந்து, ஆண்டவரே இடுக்கண் செய்யாதபடி, ஹல்லேலூயா, வன்முறையை விரும்பாதபடி வாழுகிறவன் எவனோ அவனை உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, மகளே, சகோதரனே, சகோதரியே, நீ உயருவதற்கு நீதியாய் நட, செம்மையாய் வாழ், இடுக்கண் செய்யாதே, லஞ்சம் வாங்காதே. உன்னுடைய உயர்வுகள் எல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து நீ பெற்றுக்கொள்வாய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.